ஒரு ஊர்வலம் வருகிற பொழுது கடையை அடைக்கிறார்கள் என்றால் இது ஆபத்தான கட்சி நம்ம முத்திர குத்துறான்னு பொருள். கடைகள் திறந்திருந்தா தான் அந்த கட்சி இந்த சமூகத்துக்கு தேவையான கட்சின்னு கருத இடம் உண்டு. இதுல விஜய் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. கடையை அடைக்கிறான்னு சொன்னா அவர்கள் கடையை சூறையாட போகிறார்கள். அப்படி சில கட்சிகள் இருந்தது தமிழ்நாட்டில், அது நாடு பார்த்திருக்கிறது. கடையை அடைச்சிட்டாங்க, காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பசியும் தாகமும் ஒருவனை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும். அதை தவிர்ப்பதற்கு எந்த ஏற்பாடும் தாவேகா சார்பில் செய்யப்படவில்லை என்பதை விட அதற்காக திட்டமிடுவதற்கான யோசனையும் அவங்கள்ட்ட இல்லை. ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பல பேருக்கு வந்து கத்தியால குத்திக்கிறாங்க, கீரெல்லாம் விழுந்திருக்குங்கிறாங்க. அது கத்தி கீரலா தகர கீரெல்லாம் ஒன்றும் புரியல. விழுந்த தகர இல்லை, அது வந்து விளம்பரம் வச்சிருந்த போர்டுக்கு மேலே நிற்கிறான் அந்த தம்பி. அவனே கீழே விழுறான். அதை பார்க்கும் பொழுது அதை ஒரு என்னது நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சமிக்ஞை வருகிறது. அந்த தகரத்தில் இருந்த அந்த இதனை தவிர கத்தி எல்லாம் கிடையாது.